திருநீர். இந்த திருநீர் ஆகப்பட்டது நம்ம கடைசியில் திருநீர்னு தான் சொல்லிட்டேன். ஒரு மனிதனே அந்த திருநீர் ஆகப்பட்டது இதுக்கு பார்த்தோன்னா நம்ம தான் திருநீர் மூலமாக இதுக்கு சக்தி இறக்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா நம்ம காசியில் இருக்கிற சிவபெருமானை கூப்பிட போகிறோம். அடுத்து திருவண்ணாமலை இருக்கிற சிவபெருமானை கூப்பிட போகிறோம். அடுத்து பார்த்தோன்னா நம்ம சொன்ன உடனே சிவம் வந்துட்டார். அடுத்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற தெய்வங்கள் தேவதைகள் எந்த மூலையில் எந்த பைரவர் கால பைரவர் எங்கே இருந்தாலும் சரி வந்துடுவார். ஏன்னா இந்த இடத்துல நிச்சயமாக நான் சொன்ன உடனே பார்த்தில்ல, நான் சொன்னாவே வந்துடுவாங்க. இன்னும் நான் மந்திரம் சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியேப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இது பார்த்தோன்னா இந்த விபூதி மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் உடம்பு பூரா நம்ம இன்றைக்கி அகோரியை மாற போகிறோம். அந்த அகோரியில் பார்த்தோன்னா கால பைரவராகவும் கால பைரவியாகவும் நம்ம இன்று மாற போகிறோம். நீங்கள் ஆண்கள் சட்டை கழிட்டு உடம்பு பூரா பூசுங்க, தப்பே கிடையாது. பெண்கள் உடம்பு முகம் எப்படி நம்ம பவுடர் அடிக்கிறோமோ அந்த மாதிரி பூசணும். அதே மாதிரி கை கால் உடம்பு பூரா இருக்கணும். இந்த விபூதி பூச தான் நம்ம உறுப்புகள் சந்தோஷப்படும். வாழ்க்கையில் பார்த்தோன்னா இதில் இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஆற்றல். இதுக்கு பார்த்தோன்னா அதீத சக்தி. நான்லாம் ஆரம்பத்திலே சொன்னேன், சாதாரண விஷயம்லாம் நான் விபூதியிலே சரி பண்ணுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் அப்போல்லாம் மை கிடையாது, குடுவு கிடையாது, மூலிகை கிடையாது. விபூதியிலே பேய் ஓட்டுவேன், விபூதியிலே நோயை குணப்படுத்துவேன். நான் ஃபஸ்ட்டு இதை தான் நான் ஆரம்பித்தேன். அப்படியேப்பட்ட விபூதி இப்போ உங்களுக்கு கிடைக்க போக போகுது. இந்த விபூதி மூலமாக இப்போ நம்ம முதல்ல காசியில் இருக்கிற சிவபெருமானை நம்ம கூப்பிட போகிறோம். மனசார எல்லாமே கண்ணை மூடி அந்த காசிக்கு போனங்களே போலையோ இங்கே இருக்கிற காசி சிவனாக நினச்சி இங்கே இருக்கிற சிவபெருமான் காசியை மாறுவார். அதனால் பாருங்கள். கொலுசாமி. ஓம் மங்கன் ஸ்ரீ கணபதியே ஸ்வாகா. ஓம் மன்சி கணபதியே ஸ்வாகா. ஓம் மன்சி கணபதியே ஸ்வாகா. ஓம் கிரீம் நமச்சிவாய ஸ்வாகா. ஓம் கிரீம் காசில் இருக்கிற நமச்சிவாய ஸ்வாகா. ஓம் கிரீம் நமச்சிவாய ஸ்வாகா. ஓம் கிரீம் நமச்சிவாய ஸ்வாகா. ஓம் கிரீம் நமச்சிவாய ஸ்வாகா. ஓம் நமச்சிவாய சிவனமய நமசிய மசினமய நமசி. ஓம் நமச்சிவாய சிவனமய நமசிய மசிவனமய நமசி. காசில் இருக்கிற சிவபெருமானம் திருவண்ணாமலை இருக்கிற சிவபெருமானம் வசிய மோகன ஆக்கர்ஷ ஸ்வாகா. ஓம் மன்சி கணபதியே ஸ்வாகா. ஓம் மன்சி கணபதியே ஸ்வாகா. காசில் இருக்கிற அனைத்து பைரவரும் வசி மோகன ஆக்கர்ஷ ஸ்வாகா. உலகத்தில் இருக்கிற அனைத்து பைரவர்களும் வசி மோகன ஆக்கர்ஷ ஸ்வாகா. உலகத்தில் உள்ள அனைத்து பைரவியும் வசி மோகன ஆக்கர்ஷ ஸ்வாகா. ஓம் மன்சி கணபதியே ஸ்வாகா. ஓம் மசிமோல் அம்பதர ரக்தமாத்மன ஆம் கிளீம் கிரீம் கும் 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 கே கே ரத்தகலப தயபர ஸ்வாகா. ஓம் நம பதே மைமா கிரீமா முச்சித கல்மர குரு குரு ஸ்வாகா. ஓம் நம பதே மைமா கிரீமா முச்சித கல்மர குரு குரு ஸ்வாகா. ஓம் கிரீம் நமச்சிவாய ஸ்வாகா. ஓம் கிரீம் நமச்சிவாய ஸ்வாகா. ஓம் நமச்சிவாய சிவனமய நமசிய மசினமய நமச்சி. ஓம் கிரீம் வஜ்ரதண்டா மகாவீர பைரவா ஜுலா கும்பட் ஸ்வாகா. ஓம் கிரீம் வஜ்ரதண்டா மகாவீர பைரவா ஜுலா கும்பட் ஸ்வாகா. ஓம் கிரீம் வஜ்ரதண்டா மகாவீர பைரவா ஜுலா கும்பட் ஸ்வாகா. ஓம் நமச்சிவாய. ஓம் சிவனமய நமசிய மசினமய நமசி. ஓம் மங்கன் மன்சி கணபதியே ஸ்வாகா. ஓம் மசிமோல் அம்பதர ரக்தமாத்மன ஆம் கிளீம் கிரீம் கும் 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 கே கே ரத்தகலப தயபர ஸ்வாகா. ஓம் நம பதே மைமா கிரீமா முச்சித கல்மர குரு குரு பில்லி சூனி ஏவல் செய்வன பி டிஸ்டி ஓம்பல் சகல துஷ்ட சக்திகளும் காத்து கருப்பு பேய் பிசாசு சகல வியாதிகளும் உச்சர நாச நாச கும்பட் ஸ்வாகா. சகல வியாதிகளும் சகல தோஷங்களும் வியாதிகளும் நாச நாச உச்சர கும்பட் ஸ்வாகா. ஓ நம பதே மைமா கிரீமா முச்சித கல்மர குரு குரு ஸ்வாகா. காத்து கருப்பு பேய் பிசாசு பில்லி சூனி ஏவல் செய்வன டிஸ்டி ஓம்பல் தரித்திரம் பீடை சகல துஷ்ட சத்தியம் சகல பீட தரித்திரம் அனைத்து உச்சர நாச்ச கும்பட் ஸ்வாகா. ஓ நம பதே மைமா கிரீமா முச்சிஷ்ட காலிமர குரு குரு ஸ்வாகா. ஓம் மன்சி கணபதியே ஸ்வாகா. ஓம் அஸ்திமோ லம்பதர ரக்தமதம் நாம் கிளீம் கிரீம் கும் 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 கே கே ரத்தகலம் தயபர ஸ்வாகா. எல்லாம் மௌனமா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. கொஞ்சம் வழி விடு. இந்த விபூதி ஆகப்பட்டது இது விபூதி கிடையாது, இது ஒரு அமிர்தம். இதில் பார்த்தோன்னா பல சக்திகள் கொண்ட அந்த மூலிகை. அப்படியேப்பட்ட இந்த விபூதியால் அந்த காசில் இருக்கிற சிவபெருமானம், அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற சிவபெருமானம், காசியில் இருக்கிற அந்த கால பைரவரும், காசியில் இருக்கிற அந்த காளி பைரவியும் மகாகாளியும் உச்சிஷ்ட காளியும் 64 கணபதியும் 64 காளியும் தெய்வங்கள் தேவதைகள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் தூய்மையான ஆத்மாக்கள் அனைவருடைய
மக்கள் நலனுக்காக, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கத்தாகவே இந்த நன்மைக்காக இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த மூலிகை விபூதி ஆகப்பட்டது அருந்தி அவங்க உடம்பு முழுவதும் பூசி அவங்க ஒவ்வொருத்தரும் கால பைரவராக மாறணும், ஒவ்வொருத்தரும் கால பைரவியாக மாறணும், ஒவ்வொருத்தரும் அகோர கணபதியாக மாறணும், அகோர காளியாக மாறணும். எல்லாருடைய உடம்புலையும் அகோரமாக இருந்து அவங்க உடம்புக்கு அத்தனை பிரச்சனையும் நீங்கி கடைசியில் வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு முடிவு காலம் வந்து பார்த்தோன்னா இந்த விபூதி தான் வாங்க. அந்த விபூதி மூலமாக நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த விபூதி மூலமாக அந்த கடைசியில் இருக்கிற அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம இன்று முதல், ஏன்னா நம்ம கடைசிக்கு போக தேவையில்லை, இன்று முதல் நம்ம வாழ்க்கையை தொடர போகிறோம். இன்று முதல் நம்ம உடம்புல இருக்க அத்தனை விஷயங்களும் நம்ம உடம்புல விட்டு போயிட்டு நம்ம உடலை விட்டு வெளியே போயிடணும். கெட்டது தோஷங்கள் தடைகள் பில்லியம் சூனியம் எல்லாமே விளங்கிடணும். மனசார வேண்டுகிறேன். உங்களுக்கு வந்து மனசார வேண்டி உங்களை வணங்கி உங்கள் திருப்பாதங்களை பணிந்து வணங்குகிறேன். இதுக்கு முழு சக்தி கொடுத்து இந்த மந்திர சக்தியும் மூலிகை சக்தியும் தன்னம்பிக்கை சக்தியும் தெய்வங்கள் தேவதைகள் சக்தியும் இந்த விபூதி மூலமாக அஷ்ட தேவதைகளும் லட்சுமி நாராயணனும் பிரம்மா விஷ்ணு சிவன் சகல தெய்வங்கள் தேவதைகள் காவல் தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களுடைய இந்த விபூதி மூலமாக எல்லாரும் இதில் வந்து அன்னவருடைய உடம்பில் போய் அனைத்து பிரச்சனையாக பைரவராக மாறு, காளியா மாறு, உக்கிரமான தெய்வங்களை மாறி உடம்பு இருக்க அத்தனை பிரச்சனை நீங்கணும் மனசார வேண்டி ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை வச்சு தான் இன்னைக்கு நான் மனசில் கற்பனை பண்ணி உங்களுக்கு இதை கொடுத்தேன். வேறு யாரும் சொல்ல கிடையாது. இது எந்த ஓலைச்சுவடியிலையோ புக்குலேயோ தெய்வங்கள் கூட சொல்ல கிடையாது. அன்னைக்கு நான் இதை பூசிட்டு உக்காரும்போது என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு மாற்றங்கள், உடம்பு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், அந்த ஒரு 1 hour என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு மாற்றம் இருந்துச்சு. அதை அப்படியே நான் எழுதி வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து அதே உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்து இந்த 1 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டேன். இதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில். எல்லாம் மதியம் உட்காருங்க, கண்ணை மூடிட்டு அம்மா ரத்த கணபதி, உச்சி கணபதி, கால பைரவர், சிவபெருமானெல்லாம் மனசார வேண்டிங்க. கண்ணை போடுங்க. ஓம் கங்கம் கணபதியே சுவாக, ஓம் கங் கணபதியே சுவாக, ஓம் அஸ்திமுகல் லம்போதர ரக்தமதம் நாம் க்ளீம் க்ரீம் கும் 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 கே கே ரத்தகலப தயபர சுவாக, ஓம் அஞ்சு கணபதியே சுவாக, ஓம் கிரீம் நமச்சிவாய சுவாக, ஓம் கிரீம் நமச்சிவாய சுவாக, ஓம் அஸ்திமுகல் லம்போதர ரக்தமதம் நாம் க்ளீம் க்ரீம் கும் 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 கே கே ரத்தகலப தயபர சுவாக, ஓம் கிரீம் நமச்சிவாய சுவாக, ஓம் கிரீம் வஜ்ரதண்ட மகாவீர பைரவா ஜுவல கும்பட் சுவாக, ஓம் கிரீம் வஜ்ரதண்ட மகாவீர பைரவா ஜுவல கும்பட் சுவாக, ஓம் நமச்சிவாய சிவனமய நமசிய மசிவனாய நமசி, ஓம் மனுஷ கணபதியே சுவாக, ஓம் அஸ்தி லம்போதர ரக்தமதம் நாம் க்ளீம் க்ரீம் கும் கும் கே கே ரத்தகலப தயபர சுவாக.